ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நாம பைனரி ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ற quotex brokerோட ஃபுல் பேசிக்ஸ் வீடியோ தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோல ஃபுல் டீகோட் எக்ஸ்பிளனேஷனோட இந்த வீடியோ கிரியேட் பண்ணிருக்கேன். சோ நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்க போட்டு விட்டுருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாமா? நீங்க கூகுள்ல போயிட்டு quotex.com அப்படின்னு அடிச்சீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் தாங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஷோ ஆகும். இந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல இங்க மேல இருக்கிற அந்த இதை ஐகான் தொட்டீங்கன்னா லைவ் அக்கௌண்ட் அண்ட் டெமோ அக்கௌண்ட் ரெண்டு காட்டுங்க. அதுல நீங்க எதுல ட்ரேட் பண்றீங்கன்னா டெமோ அக்கவுண்ட்ல பிராக்டிஸ் பண்ணி ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. பிகாஸ் லைவ் அக்கவுண்ட்ல போட்டீங்கன்னா ரியல் மணியை போட்டு லாஸ் பண்ணிடுவீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒண்ணு ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேடிங் பண்ற மாதிரி இல்ல. இது வந்துட்டு பைனரி ட்ரேடிங். இது ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து அப்படியே வேறுபடும். சோ டக்குன்னு போய் லைவ் அக்கவுண்ட்ல போட்டு ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க உங்க காசு தான் இழந்துட்டு நிப்பீங்க. சோ டெமோ அக்கவுண்ட்ல மட்டும் ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. சோ அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா நம்ம அசெட்டை தான் கொண்டு போய் பார்க்க போறோம். இங்க மேல வந்துட்டு EUR USD அப்படின்னு போட்டுருக்கு பாத்தீங்களா? இதுக்கு பேரு யூரோ USD அசெட்னு சொல்லுவாங்க. இந்த அசெட் மேல கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட அசெட் கிடைக்கும். இதுல ஏதாச்சும் ஒரு அசெட்டை கிளிக் பண்ணி நீங்க ட்ரேடிங் எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு எப்பயுமே யூரோ USD அசெட்டை மட்டும் தான் ட்ரேட் பண்ணுவேன் தவிர வேற எதுலயும் ட்ரேட் பண்ண மாட்டேன். சோ அந்த யூரோ USD அசெட்லயும் 80% மேல இங்க காட்டினா தான் நான் ட்ரேட் பண்ணுவேன் தவிர 80% கீழே காட்டினா நான் ட்ரேடிங் பண்ண மாட்டேங்க. அது ஏன்னு கேட்டீங்கன்னா அசெட்டோட வேல்யூ பேஸ் பண்ணி தான் நமக்கு உண்டான ப்ராஃபிட்டையும் கிடைக்கிறாங்க. சோ அதனால அசெட்டோட வேல்யூ அதிகமா இருந்தா தான் நமக்கு உண்டான ப்ராஃபிட்டும் அதிகமா கிடைக்கும். சோ 80% மேல இருக்கிற அசெட்ல மட்டும் ட்ரேட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி பண்ணாதீங்க. தென் ஆஃப்டர் நீங்க பார்க்க வேண்டியது இங்க இருக்கிற இந்த டைம் தாங்க. இந்த டைமை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த டைமை சேஞ்ச் பண்ணிக்கிற ஆப்ஷன் நிறைய வருங்க. லைக் இங்க பாத்தீங்களா எவ்வளவு சேஞ்சிங் ஆப்ஷன் இருக்கு. சோ வந்துட்டு உங்களுக்கு உண்டான டைமை நீங்க ஈஸியா சேஞ்ச் பண்ணி எவ்வளவு நேரம் ட்ரேட் எடுக்கணுமோ அவ்வளவு நேரத்துக்கு நீங்க மாத்திக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு அப்புறம் நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க போடக்கூடிய ட்ரேடிங்கோட இன்வெஸ்ட் பண்ணி இங்க வந்துட்டு 10,000 ரூபீஸ் காட்டுது. நான் டெமோ அக்கவுண்ட்ல உங்களுக்கு சொல்லி தரதுனால இங்க 10,000 ரூபீஸ் காட்டுது. நீங்க வந்துட்டு ரியல் அக்கவுண்ட்ல இதை ட்ரை பண்ணீங்கன்னா நீங்க லாஸ்ட்ல தான் போய் நிப்பீங்க. சோ இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியா பண்ணாதான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும். நீங்க ஒரு நல்ல ஒரு ட்ரேடரா கத்துக்கிட்டு மேல வரவும் ட்ரை பண்ணுவீங்க. ஓகேவா? இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி நீங்க ரியல் அக்கவுண்ட்ல ட்ரேடிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணாதீங்க. நீங்க ஒரு பிகினரா இருந்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டெமோ அக்கவுண்ட்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு தென் ஆஃப்டர் உங்களுக்கு ஓகே நான் ஏர்ன் பண்ணனுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சா மட்டும் உங்களோட ரிஸ்க்ல வித் லோ கேபிட்டல் அதாவது 1000 போட்டு நீங்க ட்ரேடிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. சோ இப்பதான் ஒரு முக்கியமான மேட்டர். இந்த இடத்துல நீங்க பிரெடிக்ட் பண்றதா இங்க வந்து ரொம்ப பெரிய ஒரு ரிஸ்கா இருக்குமே தவிர மத்த எதுவும் இருக்காது. நீங்க பிரெடிக்ட் பண்ணி அப்ல போகும் இல்ல டவுன்ல போகும் சொல்லி போட்டீங்கன்னா நீங்க பிரெடிக்ட் பண்றது கரெக்டா இருந்துச்சுன்னா அது அந்த திசையில நீங்க பிரெடிக்ட் பண்ற திசையில போச்சுன்னா உங்களுக்கு மணி வரும். அரல்ஸ் உங்களோட மணி காணாம போகுது. அதாவது லாஸ் ஆயிரும் நான் சொல்ல வரேன். சோ நான் இங்க மார்க்கெட்டை ஒரு 5 நிமிஷமா அனலைஸ் பண்ணி பார்த்ததுல இங்க வந்துட்டு அப் ட்ரெண்ட் போகும். இங்க ஒரு மொமெண்டம் ஏற்பட்டதுனால அப் ட்ரெண்ட்ல போகும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு தோணுது. சோ நான் வந்துட்டு ரெண்டு டைம் வந்து ரெண்டு ட்ரேடா ஒரே டைம்ல பிளேஸ் பண்ணிருக்கேன் அப் டைரக்ஷன்ல. சோ இது வந்துட்டு மேல போகுதா இல்ல கீழே போகுதான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகேவா? பைனரி ட்ரேடிங்ல என்ன ஒரு லேக்னா இங்க ஸ்டாப் லாஸ் கிடையாது. இங்க வந்துட்டு ட்ரேட வந்து கேன்சல் தான் பண்ண முடியுமே தவிர ஸ்டாப் லாஸ் வைக்க முடியாது. அதுவும் அந்த ட்ரேடிங் கேன்சல் பண்றப்ப ரொம்பவே கம்மியான ரிட்டர்ன் தான் நமக்கு வரக்கூடுமே தவிர அதிகபட்சமான ஸ்டாப் லாஸ் அது நமக்கு வராது. ஓகே? சோ இந்த கேண்டில் வந்துட்டு நான் பிரெடிக்ட் பண்ணது கரெக்டா இருந்ததுனால மேல தான் போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது. லிட்டரலி கொஞ்ச நேரம் தான் இருக்குது. 14 செகண்ட் தான் இருக்குது. ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம் எவ்வளவு நேரத்துல நமக்கு ப்ராஃபிட் வருதுன்னு. சோ நீங்க பிரெடிக்ட் பண்ணது கரெக்டா இருந்துச்சுன்னா உங்களோட ப்ரெடிக்ஷன் பக்காவா இருந்துச்சுன்னா நீங்களும் ப்ராஃபிட் பெறலாம். சோ எல்லா இடத்துலயுமே இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ப்ராஃபிட்ல நின்னுட்டு இருக்குன்னு காட்டுது. சோ அசெட் வேல்யூக்கு தகுந்த மாதிரி இங்க எனக்கு ப்ராஃபிட் காட்டுது. பாத்தீங்களா? சோ பாத்தீங்களா நமக்கும் அமௌண்ட் வந்துருச்சு. சோ நான் போட்ட ப்ரெடிக்ஷன் வந்து கரெக்டா இருந்ததுனால எனக்கு வந்து ப்ராஃபிட் வந்துச்சு. சோ நீங்க போடுற ப்ரெடிக்ஷனும் கரெக்டா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வரக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோனையும் ஒன்லி டெமோ அக்கவுண்ட்ல மட்டும் ட்ரேடிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்களே தவிர ரியல் அக்கவுண்ட்ல ட்ரேடிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஒரு மாசம் ஆனாலும் சரி, 2 மாசம் ஆனாலும் சரி, 6 மாசம் ஆனாலும் சரி, ஒரு வருஷம் ஆனாலும் சரி, ஃபர்ஸ்ட் டெமோ அக்கவுண்ட்ல பிராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு ப்ராஃபிட் வரும்னு நினைச்சா மட்டும் ரியல் அக்கவுண்ட்டுக்கு போங்க. ஆர்எல்ஸ் நீங்க ரியல் அக்கவுண்ட்டுக்கு வராதீங்க. ஏன்னா பிராக்டிஸ் பண்றது நாலேஜ் வளர்த்துறதுனால யாரும் ஒண்ணு கேட்க போறது இல்ல. ஓகேங்களா? இதை நான் எதுக்கு சொல்றேன்னா எல்லாருமே வந்து டெமோ அக்கவுண்ட்ல பிராக்டிஸ் பண்ணாம டெபாசிட் பண்ணும் ப்ரோ ஏன் ப்ரோ டெபாசிட் பண்ண முடிய மாட்டேங்குது வித்ரா போடுங்க அப்படி சொல்றாங்க. சோ இது அவங்களுக்காக தான் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் பண்ணுங்க டெமோ அக்கவுண்ட்ல. தென் ஆஃப்டர் நீங்க வந்து ரியல் அக்கவுண்ட்ல உங்க ஓன் ரிஸ்க்ல மினிமம் கேபிட்டல்ல வாங்க. ஓகே? quotex பிளாட்ஃபார்ம்ல இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாம் காட்டினா இங்க வந்து டைம் ஃப்ரேம் இருக்கும். இந்த டைம் ஃப்ரேம் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து வேரியஸ் டைம் ஃப்ரேம் எல்லாமே காட்டும். லைக் 1 மினிட், 5 மினிட், 3 மினிட், 10 மினிட், 12 மினிட் எல்லாமே காட்டும். தென் ஆஃப்டர் உங்களுக்கு கேண்டில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கேண்டில் கரெக்டா அந்த மாதிரி மாத்தி காட்டும். தென் ஆஃப்டர் அந்த இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த டிராயிங் எல்லாம் காட்டும். அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் லைன் வரை இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு வந்து எல்லாமே காட்டுங்க. நிறைய ஃபீச்சர்ஸ் இதுல இருக்கு. இது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து இண்டிகேட்டர்ஸும் நிறைய இதுல வரும். சோ quotex பிளாட்ஃபார்ம் எதுக்கு நம்ம சூஸ் பண்ணோம்னா அசெட் அதிகமா இருக்கும், இண்டிகேட்டர்ஸ் அதிகமா இருக்கும், எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல இருக்கும். அதனால தான் நம்ம quotex பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணோம். இந்த quotex பிளாட்ஃபார்ம் நான் சூஸ் பண்றதுக்கு முத காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதிகபட்சமான அசெட் வேல்யூ காட்டுறதுனாலயும் அது மட்டும் இல்லாம ஈஸி வித்ட்ரா அண்ட் டெபாசிட் ஆகிறதுனால நான் வந்து என் தனிப்பட்ட முறையில தான் நான் வந்து சூஸ் பண்ணேன் தவிர யாரையும் வந்து இந்த quotex பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணல லிங்க் கொடுத்து எனக்கு கமிஷன் வர மாதிரி நான் எதுவும் பண்றது இல்ல. we are only providing classes only, otherwise we are not going to promote the quotex anymore. ஓகே? உங்களுக்கு வந்து பைனரி ட்ரேடிங் யூஸ் பண்ற புரோக்கர் வேற ஏதாச்சும் பெட்டரா யூசர் ஃப்ரெண்ட்லியா இருந்துச்சுன்னா எனக்கு அந்த ட்ரேடிங் ஆப்பையும் நீங்க சஜஸ்ட் பண்ணுங்க. நான் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது யூசர் ஃப்ரெண்ட்லியா இருந்தா அதுக்கு ஷிஃப்ட் ஆகிக்குவேன். பிகாஸ் நமக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அதை தான் நம்ம ட்ரை பண்ணுமே தவிர நான் இது இந்த ஒரு quotex பிளாட்ஃபார்ம் ப்ரோமோட் பண்ணி எனக்கு எதுவும் வரப்போகிறது இல்ல. ஓகேவா? நீங்க பாத்துருப்பீங்க பழைய ட்ரேட் வந்து ரீஃபண்ட் ஆச்சு. அதாவது எனக்கு நான் போட்ட 10,000 ரூபாய் டெமோ அக்கவுண்ட்ல போட்ட 10,000 ரூபாயில 10,000 ரூபாய் லாஸும் ஆகல, 10,000 ரூபாய் ப்ராஃபிட்டும் ஆகல. எனக்கு அப்படியே 10,000 ரூபாய் ரீஃபண்ட் ஆயிருச்சு. சோ
சோ அதனால அடுத்த கேண்டில் எனக்கு டவுன்ல தான் போகும்னு நான் வந்து கணிச்சதுனால நான் வந்து என்னோட ப்ரெடிக்ஷன் படி நான் கீழே தான் போகும்னு சொல்லி 2 டைம் வந்து கீழே போகும்னு சொல்லி போட்டிருக்கேன். சோ பாப்போம் இது வந்து டவுன்ல போகுதா இல்ல அப்ல போய் நமக்கு லாஸ் கொடுக்குதா நம்ம வெயிட் பண்ணி பாப்போம். ப்ராஃபிட் வருதான்னு பாப்போம். டே என்னடா மேல போயிட்டு இருக்கு, இவ்வளவு நேரம் கீழே இருந்து கேண்டில் எப்படி டக்குன்னு மேல ஏறிச்சு, என்ன ப்ராஃபிட் வருமா வராதா வந்துச்சு. அப்பாடா சே, அந்த ஒரு செகண்ட்ல கீழே இருந்துச்சு பாத்தீங்களா. சோ இது மாதிரி தான் இருக்கும், ப்ராஃபிட்டும் ஒரு லாஸும் வரும். நம்ம அதை வந்து கெட் டுகெதர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு போய்க்க வேண்டியதான். சோ இந்த மாதிரியே மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. உங்களுக்கு பைனரி ட்ரேடிங் பத்தி இன்னும் நல்லா கத்துக்கணும்னு ஆசையா இருந்துச்சுன்னா நம்ம டெலிகிராம்ல கோர்ஸ் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் கூகுள் மீட்ல. சோ அதுல வந்து ஜாயின் பண்ணி 10 நாள் கிளாஸ்ல கோர்ஸ் அட்டெண்ட் பண்ணி நீங்க ப்ராஃபிட்டபிள் ட்ரேடா வந்துங்க. அது வரைக்கும் டாடா பை பை, see you later.